சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த கண்டக சனி மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வந்திருக்கும். நிறைய புதுசு புதுசா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அதிகமாகவே உங்களை தேடி வந்துட்டே இருந்திருக்கும். அந்த டைம்ல சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, கண்டக சனியோட தாக்கம் முடிஞ்சு இப்ப அஷ்டம சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா, கண்டக சனியை விட சற்று அதிகமாகவே இருந்தாலுமே கூட, இனி வரக்கூடிய ஒரு 5, 6 மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா, உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும். இது என்ன சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு புதுசா ஒண்ணு சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சனி பயிற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். இன்னும் ஒரு 5, 6 மாதங்களுக்கு இதுதான் அந்த சனியுடைய வக்ர பயிற்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா சுக்கிர பயிற்சியோட பலன் பொது பலனாகவே இருந்தாலுமே கூட, இந்த 12 ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு விளக்கேற்றக்கூடிய வெளிச்சம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது. செப்டம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. இது நம்ம சதுர்கிர யோகம்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க. இது ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக இத்தனை நாட்களா குரு பெயர்ச்சியோட பலன்கள் மட்டும் சிம்மராசிக்கு கிடைக்காமல் இருந்தது. இனி அதனுடைய பலன்களும் வரக்கூடிய நாட்கள்ல முழுமையாக குரு
பயிற்சியோட பலன்கள் கிடைக்கிறதுனால பொருளாதாரத்துல இனி அடிச்சுக்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் சிம்மராசிக்காரங்க அடைய போறீங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கேற்ப நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீங்க என்ன ஜாப்புக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கு சாமி. வாய்தா மேல வாய்தா போய்க்கிட்டே இருக்கு. வக்கீலுக்கு தான் பல லட்சம் செலவாயிட்டே இருக்குதே தவிர, எங்களுக்கு இன்னும் தீர்ப்பே இன்னும் வரலையே அப்படின்னு நெறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனிய நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் இப்ப நிறைய பேர் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தியிருப்பாங்க. ஆனா நீங்க எப்படி வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்காவது ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய சிம்மராசி ஆண்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் திருமணம் அடையாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்லை ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்லை சொந்தக்காரங்க, இல்லை எதிர்த்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு இந்த இதுவரைக்குமே 2வது திருமணத்தை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றீங்க. இது விரைவில் உங்களுக்கு இந்த 2025 முடிவதற்குள் இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி, அதாவது பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க மீண்டும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க வந்து சிம்மராசிக்காரர்களா தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த கண்டச்சினோட தாக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்ததுனால, பெரும்பாலும் காதலெல்லாம் வந்து அதிக சிக்கலையும் பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க. சிம்மராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும்போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ புலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல
நாட்கள்ல சிம்மராசிக்காரர்கள் வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. பொருளாதாரத்துல நீங்க யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. சிம்மராசிக்காரங்க இவ்வளவு உயர்வுக்கு போவாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயரத்துக்கு போறீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய குடும்ப உறவுகளும், உங்களுடைய நண்பர்களும், உங்களுடைய சொந்தக்காரர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனையும், சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிக்கு அதிகமாக உள்ளது. இப்படி தவறான உறவுகள், தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில், உடனடியாக அந்த நபர் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை விட்டு விலகிக் கொள்வது வரக்கூடிய நாட்கள்ல சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.